ஓஷானிக் 85 ரேஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, ஈக்குலிபிரியம்னா என்ன, ரிசல்டன்ட்னா என்ன, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ்னா என்ன, ஆர்த்தோகிராஃபிக் பெர்பெண்டிகுலர் சொல்யூஷன்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் வீடியோவில் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருப்பேன். அந்த ப்ராப்ளத்தை ஆர்த்தோகிராஃபிக் பெர்பெண்டிகுலர் சொல்யூஷன் மெத்தடில் தான் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணியிருப்பேன். ஸோ வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் பர்டிகுலர் மெத்தட் ஆல்சோ. ஓகே, நம்ம டாபிக் உள்ள போகலாம். வாட் இஸ் மெக்கானிக்ஸ்? ஃபஸ்ட்டு மெக்கானிக்ஸ்னால் என்ன அப்படின்னா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் இருக்குது. ஒரு பாடியில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னா, அந்த ஃபோர்ஸஸ்னால அந்த பாடி ஸ்ட்ரிங் ஆகலாம், அப்படி இல்லைனா மூவ் ஆகலாம், இல்லைனா ரெஸ்ட்டில் இருக்கலாம். ஓகே, ஸோ நம்ம அந்த பாடியில் என்ன நடக்குது, அந்த ஆப்ஜெக்டில் என்ன நடக்குதுங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறது இல்லை. பட் இன்ஸ்டெட் ஆஃப் தட், அந்த ஆப்ஜெக்ட் ஃபோர்ஸஸ்னால மூவ் ஆகுதா இல்லை ரெஸ்ட் கண்டிஷனில் இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை மட்டும்தான் பார்க்க போகிறோம். அதாவது அந்த ஆப்ஜெக்டில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் என்னெல்லாம் அப்படிங்கிறத பற்றி மட்டும் தெரிஞ்சுக்கிறது பேர் தான் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் ஆர் மெக்கானிக்ஸ். ஓகேவா? ஸோ வி ஆர் நாட் கோயிங் டு ஸ்டடி அபவுட் தட் ஆப்ஜெக்ட் பிகாஸ் ஆஃப் ஃபோர்ஸ். Instead of that, we are going to study only about the forces acting on the body. So அது பேர் தான் engineering mechanics. Objective of the chapter, basics of static particles அப்படின்னா அந்த சாப்டர் பற்றின அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி சொல்கிறேன், அந்த ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டை நம்ம கன்சிடர் பண்ண போகிறதில்ல. அதுக்கு பதிலாக அந்த ஆப்ஜெக்டில் என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது, அந்த ஃபோர்ஸஸ்னால நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் நம்ம படிக்க போகிறோம். அந்த ஆப்ஜெக்டில் என்ன ஆகுதுங்கிறத பற்றி நம்ம படிக்க போகிறதில்ல அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அப்போ அந்த ஆப்ஜெக்டே நம்ம என்ன பண்ண போகிறோம், எவ்வளோ பெரிய ஆப்ஜெக்டாக இருந்தாலும் அந்த ஆப்ஜெக்டை பார்ட்டிக்கலாக நம்ம கன்சிடர் பண்ணி வெறும் ஃபோர்ஸை பற்றி மட்டும், அதில் என்னென்ன எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதோ அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸை பற்றி மட்டும்தான் நம்ம பார்ப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஈவன் நம்ம ஒரு ஃப்ளைட்டே நம்ம எடுத்துக்கிட்டால் கூட அந்த ஃப்ளைட்டே ஸ்மாலர் பார்ட்டிக்கலாக மாற்றிட்டு அந்த ஃப்ளைட்டில் என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுங்கிறத பற்றி தான் நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ அதை சின்ன எக்ஸாம்பிள் நம்ம அடுத்த ஸ்லைடில் நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு அடுத்தது ரிசல்டன்ட் ஆஃப் ஃபோர்ஸஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பார்ட்டிக்கல் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த பார்ட்டிக்கலில் அந்த பார்ட்டிகுலர் 4 நம்பர் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது. F1, F2, F3, F4. இதில் F2, F3 அப்படிங்கிறது ஃபோர்ஸ் மட்டும் இன்க்ளைண்டாக இருக்குது. ஸோ ரிமைனிங் ஃபோர்ஸஸ் ஆர் ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் டு தட் பர்டிகுலர் பார்ட்டிக்கல். ஓகேவா? மற்ற ரெண்டு ஃபோர்ஸும் ஹரிசாண்டலாகவும் வெர்டிக்கலாகவும் அந்த பார்ட்டிக்கலில் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்படி 4 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது இல்லையா? அந்த 4 ஃபோர்ஸையும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு 4 ஃபோர்ஸுக்கு பதிலாக ஒரே ஒரு ஃபோர்ஸை நம்ம மாற்றணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா, அது நம்ம அந்த பர்டிகுலர் ஃபோர்ஸை தான் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறோம். அதாவது இந்த 4 ஃபோர்ஸ் சேர்ந்தா அந்த பார்ட்டிக்கலில் என்ன பண்ணுமோ அதுக்கு ஈக்குவலண்டாக ஒரு ஃபோர்ஸ், ஒரே ஒரு ஃபோர்ஸாக நம்ம மாற்றுறோம் இல்லையா? அதுக்கு பேர் தான் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். ஓகேவா? ஸோ வாட் எவர் மேபி த நியூமரஸ் நம்பர் ஆஃப் ஃபோர்ஸஸ் இஸ் ஆக்டிங். Okay, so we are trying to remove the forces and we are converting the forces into single force to give the same effect of that particular 4 forces அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ ரிசல்டன்ட் ஃபோர்ஸுங்கிறது 4 ஃபோர்ஸஸ் கொடுக்கக்கூடிய அந்த எனர்ஜி, அந்த இம்பேக்டை ஒரே ஃபோர்ஸ் கொடுத்தா இருக்கும் அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது தான் ரிசல்டன்ட். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த ரெண்டு அப்ஜெக்டிவ். ஸோ இந்த பார்ட்டிகளை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஃப்ளைட்டே இருந்தால் கூட அந்த ஃப்ளைட்டில் என்னென்ன ஃபோர்ஸ் இருந்தாலும் அந்த ஃப்ளைட்டே நம்ம ஒரு பார்ட்டிக்கலாக கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டாட் இருக்குது, அந்த டாட் தான் பார்ட்டிக்கல் நம்ம கன்சிடர் பண்ணோம்னா, டாட் இஸ் நத்திங் பட் ஃப்ளைட். ஸோ வி ஆர் நாட் கோயிங் டு கன்சிடர் அபவுட் த ஃப்ளைட், சிம்பிளி வி ஆர் கோயிங் டு கன்சிடர் ஒன்லி அபவுட் த ஃபோர்ஸஸ். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளைட்டில் என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னா, ட்ராக் இருக்குது, லிஃப்ட் இருக்குது, வெயிட் இருக்குது, வெயிட் ஆஃப் த ஃப்ளைட் இருக்குது அண்ட் த்ரஸ்ட் இருக்குது இல்லையா? ஸோ தீஸ் ஆர் ஆல் த ஃபோர்ஸஸ். ஓகேவா? ஸோ அப்போ லிஃப்ட்னா மேலே நோக்கி இருக்கு இல்லையா? ஸோ அப்வர்ட் ஃபோர்ஸ். ட்ராகுங்கிறது பேக், பின்னாடி இழுக்குது இல்லையா? அப்போ ட்ராக். ஓகே, த்ரஸ்ட்டுங்கிறது முன்னாடி செலுத்துது அந்த ஃப்ளைட்டை, ஸோ த்ரஸ்ட். ஸோ வெயிட்டுங்கிறது இட் இஸ் டியூ டு கிராவிட்டி இட் வில் புல் டவுன்வர்ட்ஸ், ஸோ அது வெயிட். ஸோ இட்ஸ் அ டவுன்வர்ட் ஃபோர்ஸ். ஸோ நவ் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட்டே நம்ம பார்ட்டிகலாக கன்சிடர் பண்ணி ட்ராகு, லிஃப்ட், த்ரஸ்ட்டு, வெயிட் அப்படிங்கிற ஃபோர்ஸஸை மட்டும் நம்ம எடுத்து நம்ம ஸ்டடி பண்ணுறதுக்கு பேர் தான் மெக்கானிக்ஸ். ஓகேவா? ஸோ இதை இன்னும் டீட்டெயில்டாக நான் டயக்ராம் மூலிமா விளக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஃபோர்ஸ்.
ஸோ ஃபோர்ஸை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னா ஃபோர்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்போ ஃபோர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஏஜென்சிங்கிறது நமக்கு எல்லாம் தெரியும். ஸோ அப்போ எக்ஸ்டர்னல் ஏஜென்சி என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் அது வந்து ஒரு ஆப்ஜெக்ட்ல ஆக்ட் ஆகுதுன்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்ல இருந்து யூனிஃபார்ம் மோஷனுக்கு மாற்றலாம், இல்லை வந்து ரேபிட் மோஷனுக்கு மாற்றலாம், இல்லை ரேபிட் மோஷனில் இருக்கிறத ரெஸ்ட் கண்டிஷனுக்கும் கொண்டு வரலாம். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து ஒரு ஃபோர்ஸோடைய ஒர்க். ஓகே. அப்போ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் வந்து 3 தான் பிரிக்கலாம். ஒன்று வந்து மேக்னிடியூட், ரெண்டாவது வந்து டைரக்ஷன், மூணாவது வந்து பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராமில் நான் வந்து காட்டிகிட்டு இருக்கேன். இந்த டயக்ராமில் வந்து ஒரு சின்ன ரெக்டாங்குலர் பாக்ஸ் இருக்குன்னு நம்ம வந்து அசியூம் பண்ணிக்கலாம். இந்த ரெக்டாங்குலர் பாக்ஸில் ஒரே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஓகே. இப்போ இந்த ஃபோர்ஸை நம்ம இந்த ஒரே ஒரு ஃபோர்ஸ் இந்த ஏரோ ஹெட் போட்டு இன்க்ளைன்டு ஃபோர்ஸ்னு சொல்லிட்டு நான் வந்து காட்டியிருக்கேன். ஸோ அந்த இன்க்ளைன் ஃபோர்ஸ் ஓகேவா? ஸோ இதான் இந்த இன்க்ளைன் ஃபோர்ஸ். ஓகேவா? ஸோ இந்த இன்க்ளைன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அந்த ஆப்ஜெக்டில். ஸோ இந்த இன்க்ளைன் ஃபோர்ஸோடைய எவ்வளோ ஃபோர்ஸ் அதனுடைய ஃபோர்ஸோடைய மெஷர்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் இல்லையா? அந்த ஃபோர்ஸோடைய மெஷர்மெண்ட்டை நம்ம எப்படி பார்ப்போம்னா 50 நியூட்டன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா? 50 நியூட்டன் சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த 50 நியூட்டன் ஓகேவா? 50 நியூட்டன். இப்போ நான் என்ன எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா என்னுடைய வெயிட் என்ன அப்படின்னு கேட்டால் 10 கேஜி அப்படின்னா அப்போ இந்த 10 கேஜி ஆர் 50 கேஜி ஆர் 60 கேஜி நம்ம சொல்கிறோம் இல்லையா? அப்போ அந்த வெயிட்டை கேஜியால் ஒரு யூனிட்டால் நம்ம வந்து மெஷர் பண்ணுறோம் இல்லையா? அதுக்கு பேர் தான் வந்து மேக்னிடியூட். ஓகேவா? ஸோ மேக்னிடியூட் இஸ் நத்திங் பட் த மெஷர்மெண்ட் ஆஃப் தட் பர்டிகுலர் ஃபோர்ஸ். ஓகே அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் டைரக்ஷன். இப்போ இந்த ஃபோர்ஸ் வந்து இப்போ இந்த ஃபோர்ஸ் வந்து எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இன்க்ளைன்டு டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது இல்லையா? இந்த இன்க்ளைன்டு டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது இல்லையா? அப்போ அந்த இன்க்ளைன்டு டைரக்ஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஸோ தட் இஸ் நத்திங் பட் டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஃபோர்ஸ் வந்து டவுன்வேர்டை நோக்கி ஆக்ட் ஆகிட்டு இருக்கு இல்லையா? வந்து ரிசால்வ் பண்ணோம்னா டவுன்வேர்டை நோக்கியும் ரைட் சைடு லெஃப்ட் சைடை நோக்கியும் போகும். ஸோ இன்க்ளைண்டாக கிட்டத்தட்ட டவுன்வேர்டை நோக்கி ஆக்ட் ஆகுது. இந்த ஏரோ ஹெட் வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து டைரக்ஷன். அடுத்தது பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன். ஓகே. ஸோ பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் இஸ் நத்திங் பட் வேர் த பர்டிகுலர் ஃபோர்ஸ் இஸ் ஆக்டிங் ஆன் த ஆப்ஜெக்ட். ஏதாச்சும் ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ல தான் ஆக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த பர்டிகுலர் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுதான் பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன். இன்னும் ரிமைனிங் ஒன்லி ஒன் திங் இருக்குது. ஸோ இன்னும் ரிமைனிங் ஒன்லி ஒன் திங் அதை நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஸோ தட் இஸ் நத்திங் பட் லைன் ஆஃப் ஆக்ஷன். லைன் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னா இப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் பற்றி தெரிஞ்சுட்டோம் இல்லையா? அந்த பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷனுடைய அந்த பர்டிகுலர் ஃபோர்ஸோடைய இம்பேக்ட். ஓகே. அதனுடைய அழுத்தம் வந்து அந்த அழுத்தத்தோட ஒரு குறிப்பிட்ட லைன். ஓகே. அந்த ஃபோர்ஸ் வந்து இங்கேருந்து ஆரம்பிச்சு அப்படின்னா அதே இன்க்ளைன்டு பொசிஷனில் த்ரூ அவுட் அந்த ஆப்ஜெக்ட் ஃபுல்லாக போகும் இல்லையா? ஸோ அதுக்கு பேர் தான் லைன் ஆஃப் ஆக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே இந்த பர்டிகுலர் பாயிண்டில் ஆக்ட் ஆகுது இல்லையா? இந்த பர்டிகுலர் பாயிண்டில் ஆக்ட் ஆகிறத இப்போ இந்த ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இந்த பாயிண்டில் கூட நம்ம வந்து என்ன பண்ணலாம்? இந்த பாயிண்டில் கூட வந்து அந்த ஃபோர்ஸை வந்து இப்படி போடலாம். ஸோ இங்கே வந்து புல்லிங் எஃபெக்ட் இருக்கியா? ஸோ அந்த சேம் புல்லிங் எஃபெக்ட்டை நம்ம வந்து இந்த இடத்துல வந்து புஷிங் எஃபெக்டாக மாற்றலாம். ஓகேவா? ஸோ இது வந்து புஷிங் எஃபெக்டில் இருக்கு இல்லையா? அந்த புஷிங் எஃபெக்ட் வந்து இங்கே வந்து இந்த பிங்க் கலரில் ஏரோ மார்க்கில் காட்டுறேன். ஸோ இட் இஸ் நத்திங் பட் புல்லிங் எஃபெக்ட். ஸோ புஷிங் எஃபெக்ட் இஸ் ஈக்குவல் டு புல்லிங் எஃபெக்ட் இல்லையா? ஸோ திஸ் இஸ் கால்ட் பிரின்சிபல் ஆஃப் டிரான்ஸ்மிசிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் நம்ம படிச்சிருப்போம். ஸோ இதுதான் பிரின்சிபல் ஆஃப் டிரான்ஸ்மிசிபிலிட்டி. ஸோ த சேம் லைன் ஆஃப் ஆக்ஷனில் புஷிங் ஃபோர்ஸை வந்து நம்ம புல்லிங் ஃபோர்ஸாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ பிகாஸ் ஆஃப் த லைன் ஆஃப் ஆக்ஷன். ஓகேவா? ஸோ இதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ்னா ஃபஸ்ட்டு மேக்னிடியூட், ரெண்டாவது டைரக்ஷன், மூணாவது பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன், அடுத்தது ஃபைனலாக லைன் ஆஃப் ஆக்ஷன். ஸோ இதை பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சிருப்போம்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது வந்து ஈக்லிபிரியம். ஸோ இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் கான்செப்ட். ஈக்லிபிரியம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன கார் எடுத்துக்கலாம். ஓகே. அந்த கார் வந்து இப்போ ரோடில் இருக்குது. ஓகேவா? ஸோ ரோடில் போய்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கிறோம். ஓகேவா? ஸோ ரோடில் போய்கிட்டு இருக்குன்னா the vehicle is moving towards this particular direction. ஓகே. இப்படி தான் நம்ம வந்து இந்த டயக்ராம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ it's moving towards this direction. This particular force is nothing but x-axis. This particular force is acting on x-axis. இல்லையா? So what we can say means it is nothing but sigma fx. ஓகே. sigma fx force. ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா இப்போ அந்த கார் வந்து கரெக்டாக அந்த ரோட்டில் வந்து மூவ் ஆகணும். ஓகே. ஜம்ப் இல்லாமல் மூவ் ஆகணும் அப்படின்னா ஸோ இட் ஷுட் நாட் ஜம்ப்னா ஸோ திஸ் பர்டிகுலர்
ஜம்ப் இல்லாமல் மூவ் ஆகணும் அப்படின்னா ஸோ திஸ் பர்டிகுலர் ஃபோர்ஸஸ் தட் இஸ் சிக்மா எஃப்ஐ ஃபோர்ஸ் ஷுட் பி ஈக்குவல் டு ஜீரோ. நாட் ஈக்குவல் டு ஜீரோ இருந்துச்சு அப்படின்னா ஸோ இட் வில் ட்ரை டு ஜம்ப். ஓகே, இட் வில் ட்ரை டு ஜம்ப், இப்படி ஜம்ப் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து ஜம்ப் ஆகாமல் வந்து ஸ்மூத்தாக போகணும் அப்படின்னா சிக்மா எஃப்ஐ வந்து ஜீரோவாக இருக்கணும். அதனால தான் இங்கே வந்து சிக்மா எஃப்ஐ ஈக்குவல் டு ஜீரோ அப்படிங்கிறத வந்து போட்டிருக்கேன். நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்தால் இட் வில் ட்ரை டு ஜம்ப் ஆன் த ரோடு. ஓகே, ஸோ சிக்மா எஃப்எக்ஸ் சிக்மா எஃப்எக்ஸ் அண்ட் சிக்மா எஃப்ஐ இது ரெண்டுத்தையும் பார்த்துட்டோம். இப்போ சிக்மா எஃப்எக்ஸ் இஸ் நத்திங் பட் என்ன அப்படின்னா ரிசல்டன்ட் இல்லையா. சிக்மா எஃப்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரிசல்டன்ட். சிக்மா எஃப்எக்ஸ்னா ஒய் ஆக்சிஸ் ஃபோர்ஸஸே இல்லை, ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் ஃபோர்ஸஸை மட்டும் கன்சிடர் பண்ணால் எக்ஸ் ஆக்சிஸ் ஃபோர்ஸஸ் ஃபுல்லாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தட் இஸ் நத்திங் பட் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். ஸோ இப்போ இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸஸ் இப்போ இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் மூலமா அந்த இன்ஜினை வந்து நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணி நம்ம வந்து முன்னாடி நோக்கி இந்த காரை செலுத்திக்கிட்டு இருக்கோம். ஓகேவா, இப்போ இந்த காரை வந்து என்ன பண்ணணும், ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் என்னன்னு தெரிஞ்சுன்னா அந்த சேம் ரிசல்டன்ட் ஃபோர்ஸுக்கு ஈக்குவலாக ஆப்போசிட்டில் ஒரு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆப்போசிட்டில் ஒரு அகைன் பிரேக் எஃபிஷியன்சியை வந்து கரெக்டாக அதுக்கு ஆப்போசிட்டில் சேம் ஃபோர்ஸால், ஓகே, சேம் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். இப்போ 10 நியூட்டன் ஃபோர்ஸில் வந்து இந்த இன்ஜின் வந்து முன்னாடி செலுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னா இந்த சேம் 10 நியூட்டன் ஃபோர்ஸை வந்து ஆக்டிவேட் பண்ணி பிரேக்கில் வச்சிருந்தோம் அப்படின்னா அந்த 10 நியூட்டன் ஃபோர்ஸஸை வந்து நம்ம வந்து அப்ளைடு ஆப்போசிட் டுவர்ட்ஸ் த வெஹிக்கிள் மீன்ஸ் த வெஹிக்கிள் வில் ஸ்டாப். அப்படிதானே, ஆப்போசிட் நோக்கி நம்ம வச்சோம் அப்படின்னா இந்த மூவ் ஆகிட்டு இருக்க வெஹிக்கிள் வந்து ஸ்டாப் பண்ணலாம். அப்போ சிக்மா எஃப்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர். அதே ரிசல்டன்ட் ஃபோர்ஸுக்கு ஈக்குவலாக நம்ம வந்து ஆப்போசிட்டில் இன்னொன்று வந்து நம்ம செலுத்தினோம்னா ஆட்டோமேட்டிக்கலாக த வெஹிக்கிள் வில் கெட் ஸ்டாப்ஸ். ஸோ அப்போ இந்த டைத்தில் ஸ்டாப் ஆச்சுன்னா அதுக்கு பேர் என்ன, ஸோ அதுக்கு பேர் தான் வந்து ஈக்குலிபிரியம். ஸோ whenever சிக்மா எஃப்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சிக்மா எஃப்எக்ஸ், அதாவது ரிசல்டன்ட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தட் இஸ் நத்திங் பட் ஈக்குலிபிரியம். ஓகேவா, ஸோ மறுபடியும் சொல்கிறேன், இப்போ இந்த 10 நியூட்டன் ஃபோர்ஸுக்கு ஈக்குவலாக நம்ம வந்து ஒரு 10 நியூட்டன் ஃபோர்ஸ், ஓகேவா, ஸோ 10 நியூட்டன் ஃபோர்ஸுக்கு ஈக்குவலாக நம்ம வந்து இன்னொரு ஃபோர்ஸை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, ஓகேவா, அப்ளை பண்ணி பிரேக்குக்காக அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அப்போ இந்த 10 நியூட்டன் வில் காம்பன்சேட். ஸோ தட் இஸ் நத்திங் பட் ஈக்குலிபிரியம். இதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஈக்குலிபிரியம் சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேவா, ஸோ ஈக்குலிபிரியம் இஸ் அ கிரேட் கான்செப்ட். ஸோ இட் வில் மேக் த பர்டிகுலர் பாடி இன் ரெஸ்ட் ஆர் எல்ஸ் இன் மோஷன் ஆல்சோ. ஓகேவா, ஸோ ஈக்குலிபிரியம்னா இட் வில் பி ஆன் ரெஸ்ட். ஓகே, அந்த ரெஸ்ட் பொசிஷனுக்கு கொண்டு வரதுக்கு நம்ம என்ன பண்ணுறோங்கிறது தெரிஞ்சுக்கிறது பேர் தான் ஈக்குலிபிரியம் ஆர் ஈக்குலிபிரண்ட். ஸோ இதை பற்றி நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. இட்ஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் இன் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ். இட்ஸ் பிளேஸ் a மேஜர் ரோல். ஸோ தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அதுக்காக தான் அந்த கார் அப்படிங்கிற எக்ஸாம்பிளை வந்து நான் வந்து உள்ளே கொடுத்தேன். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து அடுத்ததான் நம்ம தெரிஞ்சுக்கிற போகிறது வந்து ஆர்த்தோகோனல் பெர்பெண்டிகுலர் ரெசல்யூஷன். ஆர்த்தோகோனல் பெர்பெண்டிகுலர் ரெசல்யூஷன்னா நான் ஆல்ரெடி வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்ளம் போட்டிருக்கேன். அந்த ப்ராப்ளத்தை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தீங்க, டிஸ்கிரிப்ஷனில் அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தில் வந்து எல்லா ஃபோர்ஸையும் வந்து நான் இன்க்ளைண்டில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் எல்லாம் வந்து ஹரிசாண்டலில் ஆக்ட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த ஆங்கிளை வந்து ஹரிசாண்டல் லைனை டச் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஹரிசாண்டல் லைனை டச் பண்ண மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ ஹரிசாண்டல் லைனை டச் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருப்பேன். ஸோ ஹரிசாண்டல் லைனை டச் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறதுக்கு என்ன ரீசன், ஓகேவா. ஸோ அந்த ரீசனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த ஆர்த்தோகோனல் பெர்பெண்டிகுலர் ரெசல்யூஷன் அப்படிங்கிற டாபிக். ஸோ ஓகே, நவ் வி வில் see this particular ஆர்த்தோகோனல் பெர்பெண்டிகுலர் ரெசல்யூஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பார்ட்டிக்கிளில் வந்து பி அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. அந்த ஃபோர்ஸ் உடைய ஆங்கிள், அந்த இன்க்ளைன் ஃபோர்ஸோடைய ஆங்கிள் வந்து θ 1 வச்சிருக்கிறேன். ஸோ ஓகே, இதை ரிசால்வ் பண்ணால் நம்ம எப்படி ரிசால்வ் பண்ணுவோம்? ஸோ இதை ரிசால்வ் பண்ணால் இங்கே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், தட் இஸ் நத்திங் பட் px, அண்ட் இங்கே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் py. ஸோ இதை வந்து எடுத்தோம் அப்படின்னா px cos θ1 அண்ட் py sin θ1 சொல்லிட்டு எடுப்போம் இல்லையா. ஸோ px cos θ1 அண்ட் py sin θ1 எப்படின்னு அது எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம்? ஸோ இப்போ இந்த θ1 எடுத்துக்கிட்டோம்னா θ1 வந்து இந்த இங்கே ஆங்கிள் கொடுத்துருக்கேன். θ1 இஸ் ஈக்குவல் θ1 மட்டும் எடுத்தோம்னா இதை வந்து cos θ இதை அப்ளை பண்ணோம்னா ஆப்போசிட் cos θ இஸ் நத்திங் பட் adjacent side by hypotenuse. ஸோ cos θ இஸ் நத்திங் பட் adjacent side divided by hypotenuse. adjacent sideல என்ன இருக்கு, pxங்கிற ஃபோர்ஸ் இருக்கு. ஸோ px டிவைடட் பை hypotenuseல என்ன இருக்கு, pங்கிற ஃபோர்ஸ் இருக்கு. ஓகேவா, ஸோ p, ஸோ px டிவைடட் பை p. அப்போ px என்னவா இருக்கும், p cos θ1 இருக்கும்.
ஓகேவா? ஸோ அதே மாதிரி sin theta 1 எடுத்தோம் அப்படின்னா ஆப்போசிட் சைட் டிவைடட் பை ஹைபாட்டன்யூஸ். ஸோ ஆப்போசிட் சைட் டிவைடட் பை ஹைபாட்டன்யூஸ் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடில் என்ன இருக்கும்? ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா py இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் இங்க இருக்கு இல்லையா? இந்த ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் py இல்லையா? இந்த லைன் இஸ் நத்திங் பட் py. இட் இஸ் நத்திங் பட் இன்டிமேட்டிங் py. ஸோ py ஈக்குவல் டு p sin theta 1ன்னு சொல்லிட்டு கிடைக்கும் இல்லையா? py ஈக்குவல் டு p sin theta 1 இருக்கு. அதனால தான் நம்ம வந்து இன்க்ளைன்ட் ஃபோர்ஸை ரிசால்வ் பண்ணும்போது p cos theta 1 p sin theta 1 சொல்லிட்டு போடுறோம். ஓகே, இது வந்து theta 1 இந்த பக்கமாக இருந்துச்சுன்னா இந்த theta 1ங்கிற ஆங்கிள், ஓகே, இந்த ஆங்கிள் ஹரிசாண்டல் லைனை டச் பண்ணாப்புல இருந்துச்சுன்னா p cos theta p sin வெர்டிக்கல் ஃபோர்ஸை py sin theta p sin thetaனும் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் அதாவது எக்ஸ் ஆக்சிஸ் ஆக்ட் ஆகிறத வந்து p cos thetaனும் எடுங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். ஓகே, ஸோ இதுதான் அந்த ஆர்த்தோகோனல் பெர்பெண்டிகுலர் ரெசல்யூஷனுக்கு அர்த்தம். அப்போ இதே கான்செப்டை நீங்கள் இப்போ ஒருவேளை அந்த ஆங்கிள் வந்து வெர்டிக்கல் லைனை டச் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா அது அப்போ அந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? px is equal to p sin theta அண்ட் py equal to p cos theta அப்படியே வந்து மாதிரி இருக்கும். எக்ஸில் வந்து sin thetaவும் ஒய்யில் வந்து cos thetaவும் வந்திருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு பேர் தான் ஆர்த்தோகோனல் பெர்பெண்டிகுலர் ரெசல்யூஷன். ஸோ அதனால தான் நான் வந்து காமனாக என்ன சொல்லியிருப்பேன், ஹரிசாண்டல் லைனை டச் பண்ண மாதிரி இந்த ஆங்கிளை வச்சுக்கோங்க. ஸோ இட் வில் பி அண்டர்ஸ்டாண்ட் த டாபிக் ஈஸிலி த்ரூ அவுட் 5 யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அப்போ எக்ஸ் ஆக்சிஸ்னாலே காஸ் தீட்டா தான் வரும், ஒய் ஆக்சிஸ்னாலே சைன் தீட்டா தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ இந்த கான்செப்ட் புரிஞ்சுச்சுன்னா யூ கேன் apply with apply the angle in horizontal or vertical manner. இந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா பெட்டர் யூ ஃபிக்ஸ் த ஆங்கிள் இன் ஹரிசாண்டல் மேனர். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஆர்த்தோகோனல் பெர்பெண்டிகுலர் ரெசல்யூஷனோட கான்செப்ட். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வளரட்டும் தமிழர்கள், மலரட்டும் நல்லெண்ணங்கள், வாழ்க தமிழ். தேங்க்யூ.